சவுக்கு சங்கர் சிறைக்கு செல்வதற்கு முதல் காரணம் அவரது தங்கை சுஜாதா தான் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தங்கை சுஜாதாவின் பென்டிரைவை பயன்படுத்தியதால் தான் சவுக்கு சங்கர் முதல் முறையாக சிறைக்கு சென்றார் என்றும் கூறப்படுகிறது. இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது போதைப்பொருள் வழக்கில் சிக்கி போலீசில் காவலில் இருக்கும் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் சிறைக்கு செல்வதற்கு அவரின் உடன்பிறந்த சகோதரி தான் காரணம் என்ற தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் லஞ்ச ஒழிப்புத் துறையில் பணியாற்றியவர். 2008ஆம் ஆண்டு தொலைபேசியில் ஒட்டு கேட்பு வழக்கில் சிக்கி கைது செய்யப்பட்டார். இதனால் அரசு பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அவர் ஊழல் உளவு அரசியல் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். பின்னர் வழக்கில் இருந்து மீண்டு யூடியூப் சேனலுக்கு பேட்டிகள் அளித்து வந்தார். குறிப்பாக தமிழகத்தில் ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தும் பேசி வந்தார். சில மாதங்களுக்கு முன் சவுக்கு மீடியா என்ற சொந்த நிறுவனத்தையும் தொடக்கி நடத்தி வந்தார். இந்நிலையில் பேட்டி ஒன்றில் தமிழக காவல்துறையில் பெண் போலீசார் பற்றி அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரிடமிருந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறி குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்தது. திமுக அரசு தங்களை விமர்சிக்கும் ஊடகவியலாளர்களை ஒடுக்க இவ்வாறு பொய் வழக்குகளை ஜோடிக்கிறது என்ற விமர்சனங்களும் எழுந்தன. ஆனால் பெண் போலீசார் சவுக்கு சங்கருக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அவர் கைது செய்யப்பட்டதை வரவேற்றனர். இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் பேட்டியை வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனல் நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அடுத்தடுத்து அதிரடி கைது நடவடிக்கைகள் மூலம் தமிழக போலீசார் இந்த வழக்கில் கூடுதல் கவனம் செலுத்தி விசாரணை நடத்துவது தெரியவந்துள்ளது. காவல்துறையின் வாதத்தை ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவையும் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதனிடையே சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கை விசாரிக்க வேண்டாம் என வலியுறுத்தி 2 முக்கிய பிரமுகர்கள் தன்னிடம் பேசியதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த 2 பேர் யார் யார், அவர்கள் பெயரை நீதிபதி வெளிப்படையாக கூறாதது ஏன் என்ற கேள்விகளும் எழுந்தன. இந்நிலையில் சவுக்கு சங்கர் சிறைக்கு செல்வதற்கு முதல் காரணம் அவரது தங்கை சுஜாதா தான் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சவுக்கு சங்கர் தொலைபேசி ஒட்டு கேட்பு வழக்கில் சிக்கிய போது விசாரணை அதிகாரிகளிடம் சுஜாதா என்ற பெயர் கொண்ட பென்டிரைவ் ஒன்று சிக்கியது. இந்த பென்டிரைவ் மூலம்தான் சர்ச்சைக்குரிய தொலைபேசி உரையாடல்கள் ஊடகங்களுக்கு பகிரப்பட்டது என்று தெரிய வந்தது. இந்த பென்டிரைவை சவுக்கு சங்கர் பயன்படுத்தியதை கண்டுபிடித்த போலீசார் சவுக்கு சங்கரின் சகோதரி பெயர் சுஜாதா என்பதால் அவர்தான் தனது சகோதரியின் பென்டிரைவில் ரகசிய தொலைபேசி உரையாடல்களை பதிவு செய்து ஊடகங்களுக்கு அளித்தார் என்றும் முடிவு கட்டினர். தங்கை சுஜாதாவின் பென்டிரைவை பயன்படுத்தியதால் தான் சவுக்கு சங்கர் முதல் முறையாக சிறைக்கு சென்றார். இப்படிதான் தெரிந்தோ தெரியாமலோ சுஜாதா தனது அண்ணன் சவுக்கு சங்கர் சிறைக்கு செல்ல முதல் காரணமாக ஆகிவிட்டார் என்று சமூக வலைத்தளங்களிலும் பேசி வருகின்றனர். சுஜாதா தற்பொழுது மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனத்தில் முக்கிய பதவியில் பணிபுரித்து வருகிறார். தன்னுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்து வரும் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவருமான சசிகாந்த் செந்திலை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். IAS அதிகாரியான சசிகாந்த் செந்தில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தவர். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டும் இருந்திருந்தார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.